கோவை சரவணபீடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. துல்லிய ஜாதகம் மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே சிம்மம் லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்களின் தசா புத்தி என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய பதிவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை நடக்கின்ற எல்லா விஷயங்களும் தசா புத்திகளின் அடிப்படையிலே நடக்கின்றன. நன்மை தீமை, வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள், புகழ் அந்தஸ்து, ஆயுள் ஆரோக்கியம், நிம்மதி சந்தோஷம், திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் எல்லாமே தசா புத்திகளின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அது வெற்றி தோல்வியாக மாறும். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பொதுவான விஷயங்கள் தான். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாரும் அதுல வெற்றியா தோல்வியாங்கிறது தசா புத்திகளின் அடிப்படையில் தான் அது நடக்குது. அப்ப தசா புத்திகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம், ஒரு பார்ட்டு. அப்படி 9 கிரகங்களும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு தசா புத்திகளை நடத்துது. அப்படின்னா எந்தெந்த காலங்கள்ல என்னென்ன தசா புத்திகள் என்ன பலன் சிம்ம லக்னத்துக்கு செய்யும் என்பதை பற்றிய பதிவு தான் இது. எனவே இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கூட ஒரு பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிம்மம் காலபுருஷனுடைய 5வது பாவம், 5வது வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அப்ப சூரியன் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. சூரியன் பிதிர்காரகன், தந்தை வழி கிரகம். அப்ப சூரியனுடைய ஆளுமை சிம்மலக்னத்துக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு மிடுக்கான தோற்றம், தலைமை பொறுப்பு, புகழ் அந்தஸ்து, ஒரு நல்ல வளர்ச்சி. சூரியன் என்றாலே வளர்ச்சி, பெரிய மனிதர்கள் தொடர்பு, அரசியல் சார்ந்த துறைகள்ல இருப்பது, இதெல்லாம் சிம்மலக்னத்துக்கான உரித்தான குணங்கள். தலைமை பண்பு கூட இருக்கும். எங்க போனாலும் ஒரு தனித்துவம் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மிடுக்கா இருப்பாங்க. சிங்க மாதிரி வராண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்கள் தசா புத்திகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல சூரிய தசை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா 6 ஆண்டுகள் சூரிய தசை என்பது சூரியன் அந்த சிம்மத்திற்கு லக்னாதிபதியாகவும் சூரியன் ராசி அதிபதியாகவும் வர்றார். ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னம் எந்த ராசியோ அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி வாழ்க்கையில நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா அவர் தான் அந்த ஜாதகத்திற்கு சீஃப் மினிஸ்டர் மாதிரி எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர் அவர் தான். அப்ப சூரியன் இயற்கை பாவியாக இருந்தாலும் லக்ன சுபரா வந்துடுறாரு, லக்னாதிபதியாகும். அப்ப சூரிய திசை வாழ்க்கையில அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல திசை. 6 ஆண்டுகள் வெற்றி மேல் வெற்றி. அதே போல ஒரு தசா புத்திகள் என்ன வயதுல வருதுன்னு பார்த்தாதான் அந்த பலன்கள் தீர்மானிக்க முடியும். ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை ஒரே கிரகம் மாற்றி மாற்றி செய்யுது. ஒரே மாதிரி பலன் செய்வதில்லை. இளமையில் ஒரு பலன் செய்து, மத்தியம வயதுல சம்பாதிக்கிற வயசுல ஒரு பலன் செய்து, அதே கிரகம் கடைசி ஆயுள் காலத்துல அந்திம காலத்துல ஒரு பலன் செய்யுது. அப்போ ஒரே கிரகம் தான். ஏன் பலன் ஒரே மாதிரி இருப்பது இல்லைன்னா வயதுக்கு தகுந்தபடி பலன்கள் மாறுது. அப்ப சூரிய திசை முதல் இளமையில் வரும்போது அந்த இளமை காலத்துல நல்ல கல்வியில புகழ், ஸ்கூல்ல புகழ், காலேஜ்ல புகழ், இதெல்லாம் கிடைக்க வைக்குது, நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. அதே மாதிரி சம்பாதிக்கிற வயசுல வந்தாலும் நிறைய வெற்றி, உயர்வு, அந்தஸ்து, அரசியல் பிரவேசம், அரசாங்க உத்தியோகம், இதெல்லாம் சூரியன் கிடைக்க வைக்கிறார். அதே மாதிரி பிற்பகுதியில வந்தாலும் கூட பிற்பகுதியில நல்ல தலைமை பொறுப்பு, ஒரு வளர்ச்சி, யோகம், புகழ், இன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளம், இன்னார் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளம், இதெல்லாம் சூரியன் ஏற்படுத்துவாரு. சூரிய தசை என்பது சிம்மத்திற்கு நல்ல தசை. அடுத்து சந்திரன் 10 ஆண்டுகள் தசை. சந்திரன் சிம்மத்துக்கு விரையாதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி. விரயம், தோல்வி, நஷ்டங்களை தரக்கூடியவர். எனவே சந்திர திசை என்பது சிம்ம லக்னத்துக்கு 10 ஆண்டுகள் சிறப்பில்லை. அப்போ ஒருவேளை சந்திரன் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்தினா அந்த 10 ஆண்டுகள் பாதிப்பு இல்லாமல் அந்த திசை போகும். மறைவு ஸ்தானங்கள் என்பது 3, 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்கள்ல போய் மறைஞ்சிருக்கிறது. இப்ப சிம்மத்துக்கு 3ஆம் இடம் துலாம். இப்ப சிம்மத்துக்கு 6ஆம் இடம் என்பது மகரம், சிம்மத்திற்கு 8ஆம் இடம் என்பது மீனம், சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடகம். இந்த மாதிரி இடங்கள்ல
அந்த கிரகம் போய் இருந்து தசாபுத்திகள் நடத்தினா அந்த 10 ஆண்டுகள் சந்திரன் பெரிய பாதிப்புகளை தரமாட்டார். ஒருவேளை சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்கள்ல பலமா இருந்து திசை நடத்தினா 10 ஆண்டுகள் நிறைய விரைய நஷ்டம், இளமையில் கல்வியில் தடை, ஆரோக்கிய பிரச்சனைகள், சம்பாதிக்கிற வயசுல நிறைய பொருளாதார தடைகள், விரைய நஷ்டம், தோல்வி, பிற்பகுதியில் ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் சந்திரன் கெடுப்பார். அடுத்து செவ்வாய் திசை 7 ஆண்டுகள். செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு 4 குடையவர், 4வது சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி, தாயார் ஸ்தானத்துக்கு அதிபதி, சொத்துகளுக்கான கிரகம் அவர் தான். அதே செவ்வாய் 9ஆம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றார். எல்லா பாக்கியம், புகழ், அந்தஸ்து, வெற்றி தரக்கூடியவர் அவர் தான், பூமிகாரகன். அப்ப ஒரு சுப கிரகம் தான் அவர். செவ்வாய் லக்ன சுபர் தான், இயற்கை பாவியா இருந்தாலும் லக்ன சுபர் தான். ஆனால் சிம்மத்திற்கு ஒரு விதிவிலக்கு, சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றார். ஏன்னா ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், 9ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப செவ்வாய் சிம்மத்திற்கு பாதகாதிபதிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கிடுறாருனால நன்மைகளையும் செய்யற மாதிரி சில தீமைகளையும் செய்வார். அப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்ங்கிறதுனால பாதகம் பெருசா இருக்காது, இருந்தாலும் அந்த பாதகத்தை செஞ்சுட்டு தான் நல்லது செய்வாருங்க, பாதகம் செய்யாமல் செய்ய மாட்டார். அப்ப செவ்வாய் உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவங்கள்ல இருக்காருன்னு பார்த்துதான் பலனை தீர்மானிக்கணும். நல்ல பாவங்கள்ல இருக்கணும், அதே மாதிரி பாவைகள் தொடர்பு இல்லாம இருக்கணும், நல்ல கிரக சேர்க்கை இருக்கணும், அந்த பாதகத்தன்மை இல்லாத இடமா இருக்கணும். அப்பதான் அந்த செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் நன்மை செய்யும். அடுத்து ராகு திசை 18 ஆண்டுகள். இப்ப ராகு திசை என்பது பொதுவா எல்லா ஜாதகத்துக்குமே ராகுக்கு சுய சேத்திரம் கிடையாது, சொந்த ராசி கிடையாது, ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு நின்ற இடத்தை பொறுத்துதான் பலன்களை செய்வார். பொதுவா சிம்மத்திற்கு ராகு நல்லவர் கிடையாது, சூரியனுக்கு ராகு பகைதான். ஆனாலும் ராகு போய் மறைவு ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தினா 18 வருஷம் விவிருத ராஜ்யத்தை கொடுப்பார். 3, 6, 8, 12 ராகு திசை இருந்து திசை நடத்தும் காலத்துல 18 ஆண்டுகள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோகம் என்பது போல நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நல்ல புகழ், அந்தஸ்து, வளர்ச்சி, உயர்வு, திடீர் அதிர்ஷ்டங்கள், விவிருத ராஜ்யோகங்கள் இதெல்லாம் ராகு கொடுப்பார். ஒருவேளை ராகு பலமா கேந்திர திரிகோணங்களுக்கு திசை நடத்தினா 18 ஆண்டுகள் அந்த திசை எந்த வயதில் வந்தாலும் சோதனை காலமே. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கான எளிய இறை வழிபாடுகள் செய்து அந்த திசையுடைய பாதிப்புகள் இல்லாமல் கடந்து போகலாம். ராகு கூட சேர்ந்த கிரகத்தை வச்சு திசைகளை தீர்மானிக்கணும். அடுத்து குரு திசை 16 ஆண்டுகள். சிம்ம லக்னம் சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு குரு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய 5 குடையவர். அவரே அஷ்டமாதிபதி 8ஆம் இட ஆதிபத்தியம் பெறார். அப்ப நன்மையும் தீமையும் கலந்து செய்பவர் அப்படி என்றாலும் கூட முழு சுப கிரகம், இயற்கை சுபரும் அவரே, லக்ன சுபரும் அவரே. அப்ப குரு திசை என்பது சிம்ம லக்னத்துக்கு ஒரு நல்ல திசை தான், வாழ்க்கையில ஒரு உயர்வை தரக்கூடிய திசை தான். குரு நல்ல வீடுகள் இருக்கணும், ஆட்சி உச்ச வீடுகள்ல கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து திசை நடத்தினால் அந்த 16 வருடம் ராஜயோக திசை, நல்ல வளர்ச்சி, எந்த வயதுகளுக்கு வந்தாலும் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி வெற்றிகள் கிடைக்கும். குரு ஒருவேளை பலம் குறைஞ்சு இருந்து 3, 6, 8, 12 மறந்தோ அல்லது மகரத்தில் நீச்சமாவோ இருந்து திசை நடத்தினா அந்த திசை 16 ஆண்டுகள் வாழ்க்கையில் நிறைய போராட்டம், தடை, தோல்வி, அவமானங்கள், கடன், நோய், வழக்கு இதெல்லாம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சிம்மத்துக்கு குரு கிடக்கூடாது. அவருக்கு ஆட்சி வீடு மீனம் அப்படி என்றாலும் கூட அது 8ஆம் இடமா வருது, அந்த இடத்துல ஆட்சி பெறாமல் இருந்தால் இன்னும் நல்ல பலம். அப்ப உங்க சுய ஜாதகத்துல குரு எப்படி இருக்காருன்னு பாத்துக்கங்க. அடுத்து சனி திசை 19 ஆண்டுகள். சனி பகவான் சிம்மத்திற்கு பாவிதான், இயற்கை பாவியும் கூட லக்ன பாவியும் கூட. சிம்ம லக்னத்துக்கு சனி திசை வருது அப்படின்னாலே நல்ல இடத்துல இருந்தா அந்த திசை 19 வருஷம் பாதிக்காது, தப்பிச்சுக்குவாங்க. எப்படி அப்படின்னா சனி பகவான் பலம் குறைஞ்சு மறைவு ஸ்தானங்கள் இருக்கணும். அது மாதிரி சனி பகவான் தன் நீச்ச வீடுகள் இருக்கலாம். இதெல்லாம் விபரீத ராஜ்யோகமாக 19 ஆண்டுகள் நல்ல வெற்றிகளை சனி கொடுத்துட்டு போயிடுவார். ஒருவேளை சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் பலம் பெற்று திசை நடத்தினால் உச்ச வீட்டிலையோ கேந்திர திரிகோணங்களோ இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை தரது மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்துரும். ஆனால் சனி பகவானுக்கு ஒரு விதிவிலக்கு, சனி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் அங்க திக்பலம் சனி பகவானுக்கு. அப்போ நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து வாழ்க்கையில் உயர்வை தர்றாரு. ஆனால் திருமண வாழ்க்கைங்கிற விஷயத்துல அந்த சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் 6ல் இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி 2 ஆட்சி வீடுகளும் அங்க திருமண வாழ்க்கையை பாதிக்காமல் போவதில்லை. எனவே அந்த தசா புத்திகள் வர்ற அமைப்பு உங்களுக்கு இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி எளிய இறை வழிபாடுகள் செய்து
சனி பகவானுக்குரிய நல்ல ஒரு பிரார்த்தனைகள் செய்து அந்த 19 ஆண்டு திசையை எளிமையா கடந்து போகலாம். உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. அடுத்து புதன் திசை 17 ஆண்டுகள். புதன் சிம்ம லக்னத்துக்கு 2-11 குடையவர். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். நல்ல பாவம். தனாகாரகன், செல்வத்துக்கு அதிபதி, லாபாதிபதியாக வர்றார். 17 ஆண்டுகள் ராஜயோக திசையாக புதன் திசை நிறைய பேருக்கு பலன் கொடுப்பதை அனுபவத்துல பாக்குறோம். புதன் நல்ல இடங்கள்ல இருக்கணும். அதாவது 2ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று கன்னியில, இல்லாட்டி 11ஆம் இடத்துல மிதுனத்துல ஆட்சி பெற்று கேந்திர திரிகோணங்கள் இருந்து திசை நடத்தும் போது வெற்றி. ஒருவேளை புதன் நீச்ச வீட்டுல போய் புதன் மீனத்துல நீச்சமாகவோ அல்லது 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ அந்த திசையானது பெரிய நன்மைகளை 17 ஆண்டுகள் செய்யாது. பொதுவா ஒரு பலன் புதனுக்கு சொல்லணும்னா எல்லா ஜாதகத்துக்கும் எந்த லக்ன பாவமா இருந்தாலும் புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால சில தீமைகளை அந்த 17 வருஷத்துல செய்யாமல் போவதில்லை. குறிப்பா 6ஆம் பாவத்துடைய தன்மைகள் கடன், நோய், வழக்கு இதை அந்த திசையில எப்படியாவது சந்திக்க வச்சிடுறாரு. காலபுருஷனுடைய 6ஆம் இடத்து வேலையை புதன் கட்டாயம் செய்வார். எனவே உங்களுக்கு புதன் திசை வர்ற அமைப்பு இருந்தா அதை கவனமாக பார்த்து நின்ற பாவம் கூட சேர்ந்த கிரகங்கள் அது போக அந்த சுபர் பார்வை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த திசைக்கான பிரார்த்தனை வழிபாடுகள் செய்து வெற்றி அடையலாம். அடுத்து கேது திசை 7 ஆண்டுகள். கேது 7 வருஷம் இயற்கை பாவ கிரகம். கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. 12 ராசிகள்ல எந்த பாவம் கேதுவுக்கு கிடையாது. எனவே கேது நின்ற இடத்தை பொறுத்துதான் பலன் கொடுப்பாரு. அப்போ கேது சிம்மலகனத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி. 7 வருஷம் அந்த 3, 6, 8, 12 கேது நின்று திசை நடத்தும் போது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் அந்த திசை கடந்து போகும். 7 வருஷம் பாதிப்புகள் இருக்காங்க. அது உங்க சுய ஜாதகத்துல பார்த்து நன்மையா தீமையா தெரிஞ்சுக்கங்க. கேது ஒருவேளை பலமா இருந்துட்டாருன்னா 7 வருஷம் படாதபாடு படுத்துவார். இளமையிலே பாலரிஷ்ட தோஷம், நிறைய பிரச்சனைகள், சம்பாதிக்கிற வயசுல நிறைய சட்ட சிக்கல், கடன், நோய், வழக்கு, பிற்பகுதியில நிறைய ஆயுள் தோஷம், பிரச்சனைகள், வாழ்க்கை நிம்மதி குறைவு இதெல்லாம் கேது ஏற்படுத்திடுறாரு. கவனமா பார்த்துக்க. அடுத்து சுக்கிர திசை 20 ஆண்டுகள். பொதுவாக சுக்கிர திசை என்றாலே எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் வரும். சுக்கிரன் ராஜயோக கிரகம், சுகபோக கிரகம். சுக்கிர திசை அவருக்கு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா லக்னத்துக்கும் சுக்கிரன் யோகத்தை செய்ய மாட்டார். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் நல்ல பாவங்கள் இருக்கணும். ஏன்னா அந்த சுக்கிரன் சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியா வர்றாரு. முயற்சி வெற்றிக்கு அதிபதியாகும். அவரே 10ஆம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. சுக்கிரன் நல்ல பாவங்கள்ல இருக்கணும். ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்கள் இருந்து திசை நடத்தினால் தொழில் ஸ்தானம் வெற்றி, நல்ல முயற்சிகளுக்கான வெற்றி இதெல்லாம் கிடைக்கும். ஒருவேளை சுக்கிரன் பலம் குறைஞ்சிருந்தா நீச்சமாகவோ, கண்ணியில நீச்சமாகவோ, இல்ல மறைவு ஸ்தானங்கள்ல நின்றோ திசை நடத்தும் போது அந்த 20 வருஷ பலன் சிறப்பு இல்லாமல் போகுது. எனவே உங்கள் ஜாதகத்துல எப்படி சுக்கிரன் இருக்காருன்னு பாருங்க. இப்ப இதுல இந்த 9 கிரகங்கள் திசை அப்படியே எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா வராது. ஒரு சிலருக்கு பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் திசைகள் அமையும். நீங்க சிம்மமா இருந்தீங்கன்னா, சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா சிம்மத்துல மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள். அப்ப மகம்னா கேது திசையில் பிறப்பீங்க, பூரம்னா சுக்கிர திசையில பிறப்பீங்க, உத்தரம்னா சூரிய திசையில் பிறப்பீங்க. அப்ப அதுல இருந்து திசை கணக்கு எடுக்கும். அப்ப நீங்க மகமா இருந்த மக நட்சத்திரமா இருந்தா கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரி 9 திசை வரிசைகள் வரும். அப்ப எல்லா திசைகளும் வருமானா வராது. கடைசி 2-3 திசைகள் வராமல் போயிடும். காரணம், ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 ஆண்டுகள் இருந்தாதான் எல்லா திசைகளும் அனுபவத்துல வரும். இன்றைக்கு சாத்தியமா? அது இல்லை. ஏன்னா சராசரி வயது கிட்டத்தட்ட 70 அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்ப அது 70க்கு பிறகு வரக்கூடிய திசைகளை சந்திக்க முடியாமல் போகுது. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுள் இருந்தா ஒரு சில திசைகள் இருக்கும். ஆனா கண்டிப்பாக ஒரு 2-3 கிரகங்கள் திசை வராமல் போகும். அப்போ உங்க நட்சத்திரம் முதல் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திசைகளை நீங்க கவுண்ட் பண்ணணும். நீங்க சிம்ம லக்னத்தில் பிறந்து வேற ராசி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அப்ப திசைகள் மாறும் உங்களுக்கு. அப்ப 9 கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் திசை உங்களுக்கு வருதுன்னு முதல் பாருங்க. அதுக்கு தகுந்தபடி அந்த லக்ன பாவத்திற்கு, சிம்மத்திற்கு அது எந்தெந்த பாவங்கள்ல நிக்குது, எப்படி அமைப்பு இருக்குன்னு பார்த்து திசைகள் உங்களுக்கு நன்மை செய்கிற அமைப்பு இருக்கா இல்ல தீமை செய்கிற அமைப்பு இருக்கான்னு பார்த்து அதுக்கு தக்கபடி அந்தந்த காலங்கள்ல அதற்கான எளிய இறை வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து அதை செய்யும் போது அந்த திசைகள் உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.